ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 7ன்றது எவ்வளோ லக்கியான நம்பர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 7லேயே ஒரு அன்லக் இருக்குன்னா நம்புவீங்களா? அதுதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் இந்தியா எல்லா ஃபார்மேட்லேயுமே சூப்பராக ஆடி இருந்தாலும், சூப்பரான பிளேயிங் லெவனோட இந்தியா இருந்தாலும், இந்தியா ஒரு 7 மேட்ச் தோற்று போயிருப்பாங்க. அதுதான் இந்தியாவோட 7 அன்லக்குன்னு சொல்கிறேன். இந்தியா vs ஆஸ்திரேலியா 2015 செமிஃபைனல். இந்தியா என்னதான் சூப்பரான ஒரு பிளேயிங் லெவனை வச்சுருந்தாலும், எல்லா சூப்பரான ஸ்குவாடை வச்சுருந்தாலும், சச்சின் டெண்டுல்கர் இல்லாமல் விளையாடுற வேர்ல்ட் கப் இது. ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட சீக்கிரமாகவே டேவிட் வார்னரோட விக்கெட் எடுத்திருப்பாங்க. காரணம் என்ன? வந்தார் ஸ்டீவ் ஸ்மித்து. சூப்பரான செஞ்சுரி போட்டு டீம் ஸ்கோரை வேறு லெவலுக்கு ஏற்றி விட்டார். 328 டார்கெட் இந்தியாவுக்கு தர, சிக்கர் தவான் நல்லா ஃபார்மில் இருக்கார், அடிச்சு முடிச்சிடலான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே சிக்கர் தவான் ரோஹித் சர்மாவோட விக்கெட் போயிடும். அப்புறம் அந்த விராட் கோலி விக்கெட்டும் சீக்கிரமாகவே போயிடும். இந்தியா டக்குன்னு விக்கெட் விட, எம்எஸ் தோனி மட்டும் சூப்பராக ஆடி ஒரு 65 பாலுக்கு ஒரு 65 அடிச்சிருப்பார். இருந்தாலும் என்ன, இந்தியா சீக்கிரம் 233க்கே ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. ஃபைனலுக்குள்ளே போகிறோன்ற கனவை வேர்ல்ட் கப் போக வச்சுருப்பாங்க ஆஸ்திரேலியா. ஸ்டீவ் ஸ்மித் மட்டுமே சூப்பராக ஆடி கொடுத்துருப்பாரு. அடுத்து என்னென்னா 2016 T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல். இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட 192ன்னு பெரிய டோட்டல் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வைக்க, இதெல்லாம் எங்களுக்கு பத்தாதுன்ற மாதிரி 2 பேட்டரும் சேர்ந்து அடிக்க யோசிக்க வச்சுருப்பாங்க இந்தியா டீமை. இவ்வளோ பெரிய டோட்டலையும் ஈஸியாக அடித்து முடிச்சிருப்பாங்க. விராட் கோலியே கண்கலங்க வச்சுருப்பாங்க. 5 இன்னிங்ஸில் 273 ரன் அடித்து செம்ம ப்ரைமில் இருந்திருப்பார் விராட் கோலி. எல் சிமன்ஸ், ஆண்ட்ரி ரசல் 2 பேரும் சேர்ந்து 7 விக்கெட் கையில் வச்ச மேட்சை முடிச்சுட்ருப்பாங்க. இந்தியா vs பங்களாதேஷ் 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இந்த மேட்ச்சில் இந்தியா என்னதான் தோற்கலனாலும் அடுத்த வந்த மேட்ச்சில் இந்தியா தோற்று போயிருப்பாங்க. இந்தியாவுக்கு 264ன்னு பெரிய டோட்டல் வைக்க, விராட் கோலி, ரோஹித் சர்மா மட்டுமே இந்த மேட்சை முடிச்சிருப்பாங்க. ரோஹித் சர்மா மட்டுமே 123 ரன்ஸ் அடிச்சிருப்பார். 123 ரன்ஸ் அடித்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குற அளவுக்கு சூப்பரான பேட்டிங் ஆடி 9 விக்கெட் 59 பால் கையில் வச்சே மேட்சை முடிச்சிருப்பாங்க. 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல். இந்தியா vs பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி ஃபக்கர் ஜமான்ற பேட்ஸ்மேன் சூப்பராக ஆடி ஒரு செஞ்சுரி போட்டிருப்பார். 338ன்னு பெரிய டோட்டல் இந்தியாவுக்கு வைக்க, சிக்கர் தவான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே சூப்பரான ஃபார்மில் இருப்பார். இவர் கூடயே ஓப்பனிங் பண்ண ரோஹித் சர்மாவும் சூப்பரான ஃபார்மில் இருக்க, அவங்க 2 பேரே இந்த டோட்டலை ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு பார்த்தா டக்குன்னு எல்லா விக்கெட்டும் போயிருக்கும். எல்லாரும் நம்மனை எம்எஸ் தோனி விக்கெட்டும் சீக்கிரமாகவே போயிருக்கும். ஹர்திக் பாண்டியா மட்டும் இன்னும் ஒரு 76 ரன் அடிக்க, இருந்தாலும் இந்தியா 158க்கே ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. 2019 வேர்ல்ட் கப் இந்தியா vs நியூசிலாந்து செமிஃபைனல். இந்தியாவுக்கு புது மாற்றமாக விராட் கோலி கேப்டன்சிக்கு வந்திருப்பார். இந்தியா சூப்பரான ஸ்குவாடோட சிக்கர் தவானும் ஒரு சூப்பரான ஃபார்மு அண்ட் ரோஹித் சர்மா சூப்பரான ஃபார்மு. இந்த வேர்ல்ட் கப்பில் மட்டுமே 5 செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபார்மில் இருந்தாலும், செமிஃபைனல்ஸில் நியூசிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி கேன் வில்லியம்சன் ஒரு 67, ராஸ் டெய்லர் ஒரு 74 அடிக்க 239ன்ற டோட்டல் அடிச்சிருப்பாங்க. எம்எஸ் தோனியும் ரவீந்திர ஜடேஜாவும் மட்டுமே பார்ட்னர்ஷிப்போட மீதி எல்லா பேட்ஸ்மேனும் டக்குன்னு விக்கெட் விட, என்னதான் விக்கெட் போனாலும் எம்எஸ் தோனி அங்கே ஸ்ட்ரைக்கில் இருக்காருன்னு நினைக்கிறதுக்குள்ள எம்எஸ் தோனியை குறி வச்சு ரன் அவுட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரன் அவுட்டோட விளைவு என்ன? நியூசிலாந்து 18 ரன் வித்தியாசத்துலேயே ஜெயிச்சிருப்பாங்க. இந்தியாவை அளவு விட்டு நியூசிலாந்து என்ன தான் ஜெயிச்சிருந்தாலும், நியூசிலாண்டு அளவு விட்டு இங்கிலாந்து கப்பை தூக்கியிருப்பாங்க. 2021 WTC ஃபைனல். இந்தியா vs நியூசிலாந்து. திருப்பியும் இந்தியா vs நியூசிலாண்டில் மோதுற, இந்த வாட்டி விடக்கூடாதுன்னு விராட் கோலி கேப்டன்சியில் ஒரு சூப்பரான ஸ்குவாட் இறங்க, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 217 இந்தியா அடிக்க 249 நியூசிலாந்து அடிச்சிருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் டக்குன்னு விக்கெட் விட்டு 170க்கே ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இந்தியா. இதை ஈஸியாக 140க்கு 2ன்னு 8 விக்கெட் வித்தியாசத்துலேயே ஜெயிச்சிருப்பாங்க. இந்தியாவுக்கு திருப்பியும் நியூசிலாந்து கிட்ட ஒரு பெரிய தோல்வி. ஆனால் நியூசிலாண்டுக்கு வேர்ல்ட் கப்பை விட்டோம் இங்கே பிடிச்சிட்டோன்ற மாதிரி WTC ஃபைனல் 2021 ஜெயிச்சிருப்பாங்க நியூசிலாந்து. 2023 WTC ஃபைனல். இந்தியா vs ஆஸ்திரேலியா. போன வாட்டி தோக்க மாதிரி இந்த வாட்டி தோத்துடக்கூடாதுன்னு ரோஹித் சர்மா கேப்டன்சி எடுக்க, இந்தியா சூப்பரான ஒரு ஸ்குவாடோட WTC போக, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடி டிராவிஸ் ஹெட் ஒரு சூப்பரான செஞ்சுரி போட
டிராவிஸ் ஹெட் மட்டும் செஞ்சுரி போட்டால் போதாதுன்னு ஸ்டீவ் ஸ்மித் ஒரு செஞ்சுரி போட்டு 469 ஒரு பெரிய டோட்டல் போட 2 பவுலர் செஞ்சுரி, மீதி இருந்த 3 பவுலருமே ஆஃப் செஞ்சுரின்னு எல்லா பவுலருமே எக்ஸ்பென்சிவாக இருந்திருப்பாங்க. இந்தியா இதுலேயும் டக்குன்னு விக்கெட் விட அஜிங்கே ரஹானேவும் ரவீந்திர ஜடேஜாவும் மட்டுமே நின்று ஆட இந்தியா டக்குன்னு ஆல் அவுட் ஆகி 296க்கு இந்தியா ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. அடுத்து வந்த செகண்ட் இன்னிங்ஸில் 270க்கு 8ன்னு டிக்ளேர் தர ஆஸ்திரேலியா பெரிய டோட்டலான 443ன்னு பெரிய டோட்டல் வந்திருக்கும் இந்தியாவுக்கு. இதை அடிப்பாங்களான்னு பார்த்தா எல்லாருமே டக்குன்னு விக்கெட் விட விராட் கோலியும் அஜிங்கே ரஹானேயும் மட்டும்தான் நின்று ஆடியிருப்பாங்க. இதில் வந்த டோட்டல் 234 தான். இதில் ரோஹித் சர்மாவுமே செஞ்சுரி போடலை, சரியாகவும் ஆடலை. விராட் கோலியும் ஒரு ஹாஃப் செஞ்சுரி போடலை, சரியாகவுமே ஆடலை. இதன் விளைவு என்ன? WTC ஃபைனலில் ஆஸ்திரேலியா கப்பு தூக்குறாங்க. 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் இந்தியா vs ஆஸ்திரேலியா. இதை எப்படி மறக்கிறது? இதை இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. 1.5 பில்லியன் பேர் தூங்காமல் போனது இதனால தான். இந்தியா என்னதான் சூப்பரான பேட்டிங் லைனப் வச்சுருந்தாலும், எல்லா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனும் சூப்பராக இருந்தாலும் விராட் கோலி இந்த சீசனில் மட்டுமே 765 ரன்ஸ் அடிச்சிருப்பார். 6 ஆஃப் செஞ்சுரி, 3 செஞ்சுரி. ரோஹித் சர்மா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அவரோட விக்கெட்டை சூப்பரான கேட்ச் பிடிச்சிருப்பார் டிராவிஸ் ஹெட்டு. அப்புறம் வந்த விராட் கோலி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே சூப்பராக ஆடி இருந்தாலும் இதில் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் ஒரு 50 அடிச்சுட்டு போயிருப்பார். 240க்கே இந்தியா ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே டிராவிஸ் ஹெட் ஒரு செஞ்சுரி போட, அப்புறம் வந்த மார்னஸ் லம்புசேன் ஒரு 50 போட 42 பால் 6 விக்கெட் கையில் வச்சே மேட்சை முடிச்சிருப்பாங்க. எப்படியும் நாங்கள் இந்தியாவை சைலன்ஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்டயே வேர்ல்ட் கப்பை வாங்கி தூக்கியிருப்பாங்க ஆஸ்திரேலியா. இதை இன்னும் யாராலையும் மறக்க முடியல. இதை இன்னும் நிறைய பேர் ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்காங்க. இதில் எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.